வெல்கம் டு யாஜிரா வீட்டில் ஆன்மீக சேனல். சிவராத்திரி என்றதும் நம் நினைவுக்கு வருவது இரவு கண் விழித்து சிவனை வணங்க வேண்டும் என்பதே. சரி, சிவராத்திரி என்பது என்ன? ஒவ்வொரு மாதமும் அமாவாசைக்கு 2 நாட்களுக்கு முன் வரக்கூடிய சதுர்த்தசி திதியில் சிவராத்திரி விரதம் கடைபிடிக்கப்படுகிறது. மாசி மாதத்தில் வரும் தேய்பிறை சதுர்த்ததி திதியில்தான் மகா சிவராத்திரி விரதம் கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது. இந்த அற்புத நாளின் இரவு நேரத்தில் 4 ஜாம அபிஷேகம், அலங்காரம், சிறப்பு பூஜை செய்யப்படுகிறது. இரவு முழுவதும் விழித்திருந்து சிவனை வழிபடுவதே இந்த நாளின் விசேஷம். மகா சிவராத்திரி அன்று முறைப்படி விரதம் இருந்து சிவனை வழிபட்டால் கோடி பிரம்மகத்தி தோஷம் விலகும். காசியில் வீடு பேரடைந்த பலன் கிடைக்கும். ஒரு நாள் ஒரு பொழுது உணவருந்தி கண் விழித்திருந்து 4 ஜாம வழிபாடு செய்ய வேண்டும். சிவாலயங்களில் நடைபெறும் 4 யாம அபிஷேக ஆராதனைகளுக்கு அவரவர் வசதிக்கேற்ப பொருட்களை கொடுத்து உதவலாம். சிவராத்திரி தினத்தன்று மாலை சூரியன் மறைந்ததில் இருந்து மறுநாள் காலை சூரியன் உதயமாகும் வரை சிவபூஜை செய்பவர்களுக்கு எல்லா பாக்கியங்களும் கிடைக்கும். சிவராத்திரி, மாத சிவராத்திரி, பச்ச சிவராத்திரி, யோக சிவராத்திரி மற்றும் மகா சிவராத்திரி என்றெல்லாம் பிரிக்கப்பட்டுள்ளது. மாத சிவராத்திரியும் மகா சிவராத்திரியும் மட்டுமே நாம் அனைவரும் அறிந்ததே. மாத சிவராத்திரி என்பது ஒவ்வொரு மாதமும் வரும் வளர்பிறை மற்றும் தேய்பிறை சதுர்த்ததி தினங்கள்தான் மாத சிவராத்திரி. பச்ச சிவராத்திரி என்பது தை மாதம் தேய்பிறை பிரதமையில் ஆரம்பித்து 13 நாட்கள் தினமும் ஒரு பொழுது மட்டுமே உணவு உண்டு சிவனை வில்வத்தால் அர்ச்சனை செய்து 14வது நாளான சதுர்த்தசி அன்று விரதம் முடிப்பதே பட்ச சிவராத்திரி. யோக சிவராத்திரி என்பது திங்கட்கிழமை தேய்பிறை சதுர்த்தசி திதியாக இருந்தால் அதுவே யோக சிவராத்திரி. மகா சிவராத்திரி மாசி மாதத்தில் தேய்பிறை சதுர்த்தசி திதியில்தான் மகா சிவராத்திரி. மகா சிவராத்திரி அன்றுதான் எல்லா சிவாலயங்களிலும் 4 கால பூஜைகள் நடக்கும். இந்த மகா சிவராத்திரிக்கு யாரும் விதிவிலக்கு இல்லை. யார் வேண்டுமானாலும் விரதம் இருக்கலாம். சிவராத்திரி விரதம் இருக்க விரும்புவர்கள் அதிகாலையிலேயே தூய நீராடி தூய உடை உடுத்தி சிவனுக்குரிய மந்திரமான ஓம் நமச்சிவாயா என்ற பச்சாட்சர மந்திரத்தை ஜபிக்க வேண்டும். இது எல்லோருக்கும் தெரிந்த மந்திரமே. வில்வத்தால் அர்ச்சனை செய்ய வேண்டும். அன்று முழுவதும் தண்ணீர் கூட குடிக்க கூடாது என்பது நியமம். இயலாதவர்கள் கோயிலில் கிடைக்கும் பிரசாதங்களை சிறிது உண்ணலாம். உண்ணாமல் இருப்பதுதான் சிறந்தது. 4 கால பூஜை என்பது மகா சிவராத்திரி அன்று இரவு 7:30 மணி முதல் அதிகாலை 4:30 மணி வரைக்கும் 4 காலங்களாக பிரித்து பூஜை செய்யப்படுவது ஆகும். முதல் கால பூஜை இரவு 7:30 மணிக்கும், 2ஆம் கால பூஜை இரவு 10 மணிக்கும், 3ஆம் கால பூஜை நள்ளிரவு 12 மணிக்கும், 4ஆம் கால பூஜை அதிகாலை 4:30 மணிக்கும் செய்யப்படுகிறது. முதல் கால பூஜையில் பிரம்மா சிவபெருமானுக்கு செய்யும் பூஜையாகும். பஞ்சகாவியத்தால் அபிஷேகம் செய்து மஞ்சள் நிற பொன்னாடை சாத்தி தாமரை பூவில் அர்ச்சனை செய்து பாசிப்பருப்பு பொங்கல் நிவேதனமாக படைத்து நெய் தீபம் ஏற்றி ரிக்வேத பாராயணத்துடன் முதல் கால பூஜை நடத்தப்படுகிறது. முதல் கால பூஜையில் விரதம் இருந்து பூஜிப்பதால் நம் பிறவி கர்மாக்களில் இருந்து விடுபட்டு நற்பலங்களை அடையலாம். 2ஆம் கால பூஜை காக்கும் கடவுள் விஷ்ணு செய்யும் பூஜையாகும். பஞ்சாமிர்த அபிஷேகம் செய்தும். இந்த காலத்துக்குரிய சிறப்பு என்னவென்றால், லிங்கோத்பவ காலத்தில் சிவபெருமானின் அடிமுடியை காண வேண்டி
பிரம்மா அன்ன ரூபமாக மேலையும், மகாவிஷ்ணு வராக ரூபமாக பாதாள லோகத்தையும் தேடிய சிறப்புடையது. இந்த காலத்தில் விரதம் இருந்து பூஜிப்பதால் எந்தவித தீய சக்தியும் நம்மை அண்டாமல் இருக்க சக்தியின் அருள் கிடைக்கும். 4ஆம் கால பூஜை. 30 முக்கோடி தேவர்களும், முனிவர்களும், ரிஷிகளும், பூத கணங்களும், மனிதர்களும், அனைத்து ஜீவராசிகளும் சிவபெருமானை பூஜிப்பதாக கருதப்படுகிறது. குங்குமப்பூ சாற்றி, கரும்பு சாறு, பால் அபிஷேகம் செய்தும், நந்தியாவட்ட பூவால் அலங்காரம் செய்தும், அர்ச்சனை செய்தும், அதர்வண வேத பாராயணத்துடன் சுத்தாண்ணம் நிவேதனமாக படைக்கப்படுகிறது. சுக்கிர பிரதோஷத்தில் நந்தியம்பெருமானை வழிபாடு செய்தால் நலம் சேர்க்கும். சித்தி யோகம் என்பது சர்வார்த்தி சித்தி யோக நாள் என்பதால் குலதெய்வ வழிபாடு செய்து பித்திருக்களின் ஆசியால் வெற்றி பெறலாம். சர்வ யோகங்களையும் அருளும் இந்நாளில் 4 கால பூஜைகளையும் கண்டு தரிசித்தால் இக பர இன்பங்கள் யாவும் சேரும். மிக உயர்வான இந்த மகா சிவராத்திரி விரதத்தை இருந்து சிவபெருமானை வழிபடுங்கள். செல்வம் பெருகட்டும், ஐஸ்வர்யம் பெருகட்டும், மங்கள நிகழ்ச்சிகள் நடைபெறட்டும். வாழ்த்துக்களுடன் யாஜ்ரா வீட்டில் ஆன்மீக சேனல். இது போன்ற பதிவுகள் உங்கள் மனதை அமைதியடை செய்யும் நம்புகிறேன். Thank you for watching.